மித்தாலி, இங்க பாருமா, பாலோட ஏட இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சோம்னா சுத்தமான நெய்ய நம்மளால உருவாக்க முடியுமா? சரி பாட்டிமா. நம்ம ஊறுகாய் செய்யணும்னு நினைச்சோம்னா அதுக்கு நம்ம மாங்காய இந்த மாதிரி நல்லா நம்ம காய வைக்கணும், புரியுதா? ஏன் பாட்டிமா? ஏன்னா மாங்காயில கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் சரிம்மா, மசாலாவை நம்ம கலந்ததுக்கு அப்புறம் மாங்காயில ருசி இருக்காது. சரி பாட்டிமா, எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி மித்தாலி தன்னோட பாட்டி கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டா. மித்தாலிக்கு சமைக்கிறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாட்கள் கடந்துச்சா. இப்ப மித்தாலி ஒரு அழகான இளம் பெண்ணா வளர்ந்துட்டா. பாட்டிமா மித்தாலிய ரொம்ப நல்ல பையனான மகேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மித்தாலியும் மகேஷும் ஒன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா மித்தாலிக்கும் மகேஷ்க்கும் 2 குழந்தைங்க பிறந்தாங்க. அவங்க பேரை ஆலோக், ஆதித்யான்னு வச்சாங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருந்துச்சா. மகேஷ் தன்னுடைய பொறுப்பை ரொம்ப நல்லா நிறைவேற்றிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மித்தாலியோட பாட்டிமா இறந்துட்டாங்க. அவ அழுது அழுது அவன் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்ப இந்த உலகத்துல மித்தாலிக்குன்னு சொல்லிக்க 3 சொந்தம் தான் இருந்துச்சா. மகேஷ் அப்புறம் அவளோட 2 குழந்தைங்க. மித்தாலி தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டா. அதுக்கப்புறம் தன்னுடைய குழந்தைகளையும் கணவரையும் நல்லா பாத்துக்கிட்டா. ஆனா கடவுள் மித்தாலியுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை குறைவாதான் எழுதி இருந்திருக்காரு. மகேஷ் ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டுட்டாரு. அதனால அவர் படுத்த படுக்கையா ஆயிட்டாரு. மித்தாலி என்ன பண்றதுனே புரியாம ரொம்ப குழம்பி போயிருந்தா. அவளுக்கு தன்னையும் தன்னுடைய குழந்தைங்களையும் எப்படி பாத்துக்கணும் தெரியல. கொஞ்ச நாள்ல அவங்க சாப்பிடுறதுக்கு வீட்டுல எதுவுமே இல்ல. அவங்க கிட்ட மருந்து வாங்கறதுக்கு கூட பணம் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு நாள் மகேஷும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. மகேஷ் இறந்ததுக்கு அப்புறம் மித்தாலியோடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் அதிகமாயிடுச்சு. மகேஷ் தான் வீட்டுல தனியா சம்பாரிச்சிட்டு இருந்தான். அவனுடைய வருமானம் இல்லாம வீட்டு நிலைமை ரொம்பவே மோசமா ஆயிடுச்சு. மித்தாலி எப்பவுமே வேலை செஞ்சதே கிடையாது. ஆனா இப்ப வாழ்றதுக்கு அவளுக்கு வேற வழியே தெரியல. ஒருவேளை நான் இப்ப சம்பாதிக்கலன்னா என்னோட 2 குழந்தைங்களும் பசியால செத்துருவாங்க. நான் இப்ப சம்பாரிச்சுதான் ஆகணும். ஆனா நான் எப்படி சம்பாதிக்கிறது? எனக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாதே. எனக்கு படிப்பறிவும் கிடையாது. மித்தாலி ரொம்ப யோசிச்சான். அவளுக்கு என்ன பண்ணணும்ன்றதே தெரியல. ரொம்ப குழப்பத்துல இருந்தா. அப்பதான் அவளுடைய பார்வை வீட்ல இருந்த ஒரு பாத்திரத்து மேல பட்டுச்சு. ஊர்கா. என்னால ஊர்கா செஞ்சு சம்பாதிக்க முடியும். மித்தாலி ஊர்கா செய்ய ஆரம்பிச்சா. அவ ஊர்கா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவ ஒரு பெரிய பாத்திரத்துல அதைய எடுத்து வச்சா. அந்த ஊர்காய அவ சந்தைக்கு எடுத்துட்டு போய் விற்கலான்னு நினைச்சா. அவ சந்தையில கத்தி கத்தி ஊர்காய விற்பனை செஞ்சுட்டு இருந்தா. நிறைய பேர் மித்தாலி கிட்ட இருந்து ஊர்காய வாங்கினாங்க. சாயந்திரம் ஆனதும் மித்தாலி தன்னுடைய முதல் வருமானத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அந்த பணத்தை வச்சு மித்தாலி இன்னும் நிறைய மாங்காய்களை வாங்கினா. தன்னுடைய 2 குழந்தைங்களுக்காகவும் சாப்பிடுறதுக்கு சில பொருட்களை வாங்கினா. அடுத்த நாள் மித்தாலி திரும்பவும் ஊறுகாய செஞ்சா. திரும்பவும் சந்தைக்கு போய் அந்த ஊறுகாய அவ வித்தா. கொஞ்ச நாள்லயே மித்தாலியோடைய ஊறுகாய பத்தி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா மித்தாலியோடைய ஊறுகாய வாங்கறதுக்காக எல்லாரும் வரிசையில நின்று வாங்கிட்டு போனாங்க. மித்தாலி ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஏன்னா அவளுடைய தேவைக்கு அதிகமாவே அவளுக்கு பணம் கிடைச்சதா. அவளுடைய 2 குழந்தைங்களுக்கும் அவன் நினைச்ச மாதிரி வறுமை இல்லாம சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தா. சில வருஷத்துல மித்தாலியோடைய 2 குழந்தைகளும் வளர்ந்துட்டாங்க. இப்ப அவங்க 2 பேரும் ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்கிறதுக்காக போறாங்க.
மித்தாலி ஊறுகாய செஞ்சு வித்து ஒரு பெரிய வீட கட்டிடுறான். இப்ப மித்தாலி சந்தையில ஒரு பெரிய கடையில ஊறுகாய வித்துட்டு இருந்தா. இப்ப அவ ஊறுகாயோட நிறைய பொருட்களையும் சேர்த்து விற்க ஆரம்பிச்சிட்டா. மித்தாலி தன்னுடைய வேலையில உதவிக்காக நிறைய பெண்களையும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. இதனால ஏழ்மையில இருக்கிற அந்த கிராமத்துல இருந்த பெண்களுக்கும் வேலை கிடைச்சிருச்சு. அவங்க வாழ்க்கையும் அழகாக ஆரம்பிச்சது. மித்தாலி நாளுக்கு நாள் வருமானத்தை அதிகமாக்கிட்டே இருந்தா. மித்தாலி தன்னுடைய வியாபாரத்தை அதிகமாக்கிறதுக்காக புது டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணா. அவளுடைய சின்ன வியாபாரம் இப்ப பெருசா ஃபேக்டரி வச்சு ரன் பண்ற அளவுக்கு மாறிடுச்சு. அவளுக்கு சொந்தமா இருந்த சின்ன கடை இப்ப பெரிய கம்பெனியா மாறிடுச்சு. மித்தாலி எதுவுமே படிக்காத ஒரு ஏழையா இருந்தா. ஆனா இப்ப ஒரு பெரிய கம்பெனியோட ஓனரா இருக்கான். இத பத்தி ரிப்போர்ட்டர்ஸ் அவகிட்ட கேட்கும் போது, சாதாரண ஊறுகாயை வித்து நீங்க இவ்ளோ பெரிய கம்பெனியா உருவாக்கிட்டீங்க மேடம், இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்றத உங்களால சொல்ல முடியுமா? தேவை. என் வாழ்க்கையில தேவை மட்டும் வராம இருந்திருந்ததுன்னா நான் ஊறுகாயும் செஞ்சிருக்க மாட்டேன், இந்த அளவுக்கு வருமானத்தையும் நான் பார்த்திருக்க மாட்டேன். மித்தாலி மேடம், உங்களுடைய இந்த உழைப்புக்காக நான் தலை வணங்குறேன். உங்களுடைய இந்த கம்பெனி இன்டர்நேஷனல் லெவலுக்கு சீக்கிரமாவே வளரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சோ மேடம், உங்களுடைய இந்த வெற்றியில இருந்து என்ன தெரியுதுன்னா, உண்மையான முயற்சி இருந்தா, உழைப்பு இருந்தா கண்டிப்பா யாரால வேணாலும் ஜெயிக்க முடியும். கவிதா அப்புறம் கிஷனோட வீட்டுக்கு வெளியில அவங்களுக்குன்னு ஒரு சின்ன நிலம் இருந்தது. அதுல கிஷன் தக்காளி தோட்டம் போட்டிருந்தாரு. என்னங்க, கொஞ்சம் சாப்பிடதான் வாங்கல. வரேன். தக்காளி செடிக்கு இங்க தண்ணி பாய்ச்சறேன். கிஷன் சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு வந்த போது, எவ்வளவு நேரமா தான் உங்களை கூப்பிடுறது? இப்ப பாருங்க, சாப்பாடெல்லாம் ஆறி போச்சு. என்னையும் என்ன பண்ண சொல்ற? தக்காளி செடிங்களுக்கெல்லாம் நான் தண்ணி ஊத்தலைன்னா அதுங்கெல்லாம் சரியா எப்படி வளரும் சொல்ல? சரி சரி, சீக்கிரம் சாப்பாடு போடு. தக்காளி வாங்கறதுக்கு வியாபாரிங்க வர போறாங்க. சரிங்க சரி. கவிதா கிஷனுக்கு சாப்பாடு பரிமாறினான். அப்புறம் கிஷன் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சாரு. அவர் சாப்பிட்டு முடிக்கிற நேரத்துல ஒரு வியாபாரி அங்க வந்தாரு. கிஷன், இதோ வந்துட்டேன். இந்த தடவை மண்டி கொஞ்சம் மந்தமா இருக்கு. இந்த தடவை தக்காளிக்கு கிலோ 15 ரூபான்னு தான் கொடுக்க முடியும்பா. இது ரொம்ப குறைவா இருக்குதுண்ணே. இங்க பாருப்பா, இதுதான் வேலை. எதுக்கும் ஒரு வாட்டி யோசிச்சுக்க. ஆனா நகரத்து மார்க்கெட்ல ஒரு கிலோ தக்காளி 30 ரூபான்னு விக்குது. ஆனா சில சமயம் பஜார்ல கொண்டு போய் விக்கிறதுனால நஷ்டமும் ஏற்படும்ல. எத்தனையோ தக்காளி அடிபட்டு போகுது, அதை யாராவது வாங்குறாங்களா என்ன? அப்புறம் தக்காளி விக்கிறதுக்காக வேலைக்கு ஆள் நிக்க வைக்கிறோம்ல, அவனுக்கு கூலி கொடுக்கணும்ல. நிறைய செலவு இருக்கு கிஷன் தம்பி, அதெல்லாம் உனக்கு தெரியாது. ஆனா அண்ணன் 15 ரூபா வேலை ரொம்ப குறைவா இருக்குண்ணே. இங்க பாருப்பா, அதிகமானா ஒரு 2 ரூபாய் எடுத்து 17 ரூபாயா கொடுக்க முடியும். எல்லாம் ஒத்து வந்தா நீ கொடு. கிஷனுக்கு ஏமாற்றமாயிடுச்சு. ஆனா அவன் தக்காளிகளை வித்துதான் ஆகணும். சரிங்கண்ணா, அதையே கொடுங்க. எத்தனை கிலோ தக்காளி இருக்கு? ஒரு 200 கிலோ இருக்கு. சரிப்பா, கிலோ 17 ரூபா வேண்டின்னு போட்டா மொத்தமா 3400 ரூபா வருது. இந்தாப்பா. ரொம்ப நன்றி அண்ணே. அந்த வியாபாரி தக்காளி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கிளம்பினாரு. அப்புறம் கிஷன் கொஞ்சம் வேதனையோட வீட்டுக்கு வந்தாரு. என்னாச்சு? சரியான விலை கிடைக்கலையா? நகரத்துல எல்லாம் ஒரு கிலோ தக்காளி 30 ரூபான்னு விக்கிறாங்க. ஆனா நமக்கு 17 ரூபா தான் கிடைக்குது. இது ரொம்பவே அநியாயம். ஆனா இந்த தக்காளியை நம்ம விக்கலன்னா அந்த தக்காளி எல்லாம் நாசமா போயிடும். நீங்களே நகரத்துக்கு போய் தக்காளியை வித்துட்டு வரலாம்ல. அப்புறம் நான் நகரத்துக்கு போய் தக்காளி விற்க போனா இங்க யாரு வயலை பாத்துக்கிறத? இனிமே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா எப்படி? நீ வீட்டு வேலையை பாப்பியா இல்ல தோட்ட வேலையை பாப்பியா? நீங்க கவலைப்படாதீங்க, நான் காலையிலேயே வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு நம்ம தோட்டத்தையும் பாத்துக்கிறேன். அதுவும் இல்லாம விவசாயம் பண்ண நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது நிஜம்தான். ஆனா நம்மளால அது முடியுமா? முயற்சி பண்ணி பார்க்கலாம்ல. ஆமா. அப்புறம் முடிவாயிடுச்சு. அதாவது கவிதா தக்காளி தோட்டத்தை பார்த்துப்பா. அப்புறம் கிஷன் நகரத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு போய் தக்காளியை விற்க போவாரு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் புது தக்காளிங்க விளைஞ்சது. அப்புறம் கிஷன் தக்காளி எல்லாத்தையும் டெம்போல நிறைச்சுக்கிட்டான். இன்னைக்கு முதல் நாள். எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்பிக்கை இருக்கு. எல்லாம் சரியா நடக்கும், கவலைப்படாம போங்க. கிஷன் நகரத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டான். அங்க மார்க்கெட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் தன்னோட டெம்போலயே தக்காளி விற்க ஆரம்பிச்சிட்டான். அண்ணா வாங்கிக்கங்க, புதுசா பறிச்ச தக்காளி,
புதுசா தோட்டத்துல பறிச்ச சிகப்பு தக்காளி. வாங்க வாங்க வாங்கிக்கோங்க. வெறும் கிலோ 30 ரூபா தான். 1 கிலோ 30 ரூபாவா? ஆமாங்கக்கா. மற்ற கடையில எல்லாம் 35 ரூபாய் கிலோ. நான் உன்கிட்டே வாங்கிக்கிறேன்ப்பா. எனக்கு 2 கிலோ கொடு. எனக்கும் 2 கிலோ. எப்பா எப்பா எனக்கு 1 கிலோ. கொஞ்ச நேரத்துல கிருஷ்ணனோட டெம்போக்கு முன்னாடி கூட்டமா ஜனங்க வந்துட்டாங்க. 4 மணி நேரத்துல அவர்கிட்ட கொஞ்சம் தக்காளி தான் மிச்சம் இருந்தது. தக்காளி இருக்குங்களா? வெறும் 4 கிலோ தாம்மா இருக்குது. எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க. சிட்டியில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான தக்காளி குறைஞ்ச விலையில கிடைச்சதும் உடனே எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிஷன் அதே டெம்போவை எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கு வந்தாரு. கிஷன் டெம்போக்காரருக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தாரு. இங்க பாரு கவிதா, இன்னைக்கு நாள் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா தக்காளியும் வித்துருச்சா? ஆமா, எல்லாமே வித்து போச்சு. மொத்தமா சேர்த்து 250 கிலோ தக்காளிக்கு 7500 ரூபா கிடைச்சது. 1000 ரூபாய் டெம்போக்காரனுக்கு கொடுத்துட்டேன். இப்போ மீதம் இருக்கிறது 6500 ரூபாய். வாவ், இன்னைக்கு உண்மையிலேயே நாள் ரொம்ப நல்லா இருந்தது. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சிட்டியில இருக்கிற பெண்கள் தக்காளியை தேர்ந்தெடுக்கும் போது நல்லா சிகப்பா இருக்குதான்னு பார்த்து எடுக்கிறாங்க. அப்படின்னா தக்காளி இன்னும் செவப்பா வளர்றதுக்கு நாம ஏதாவது செஞ்சாகணும்ல. யூடியூப்ல தேடுவோம், ஏதாவது நிச்சயமா கிடைக்கும். கிஷன் யூடியூப்ல சர்ச் பண்ணாரு. அதுல அவருக்கு ஒரு வீடியோ கிடைச்சது. அப்ப தக்காளி செடியில இந்த பவுடரை தெளிக்கணுமா? ஆனா இது எங்க கிடைக்கும்? சிட்டில நிச்சயமா எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்கும். நாளைக்கே நகரத்துக்கு போய் இத வாங்கிட்டு வந்துருங்க. சரி. மறுநாள் மறுபடியும் கிஷன் நகரத்துக்கு வந்தாரு. அவர் அந்த ஃபர்டிலைசரை வாங்கினாரு. அண்ணே, இதனால எந்த தீங்கும் கிடையாது இல்லைண்ணே? இங்க பாருங்க, அதிகமான அளவுல போட்டாதீங்க. பேக்கெட்ல எவ்வளவு போட்டிருக்கோம் அந்த அளவுக்கு மட்டும் போடுங்க. சரிங்க. கிஷன் அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசரை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தாரு. கவிதா அவருக்காக காத்துக்கிட்டு இருந்தா. இந்தாமா கெமிக்கல் ஃபெர்டிலைசர். கடைக்காரர் என்ன சொன்னாருன்னா, இதுல எவ்வளவு அளவு போட்டிருக்கோ அவ்வளவு மட்டும் பயன்படுத்த சொன்னாரு. அதை விட கொஞ்சமாவது அதிகம் போட்டுற கூடாது, சரியா? இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்னால பெருசா தக்காளி வளருமா? அதாவது அதோட சைஸும் பெருசாகுமா? ஆமா. நல்ல விஷயம்தான். மறுநாள் கிஷன் அவனே அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசரை தன்னோட வயல்ல போட்டான். இங்க பாரு கவிதா, நம்ம விவசாயத்துக்கு 2 கைப்பிடி கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போதுமானது. சரிங்க, நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஃபர்டிலைசர் போட்ட கொஞ்ச நாள்லயே செடியில நல்ல செவந்து போய் பெரிய பெரிய தக்காளியா வளர்ந்துருந்தது. இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் உண்மையிலேயே அற்புதமா இருக்குங்க. பாரு, இந்த முறை எவ்வளவு பெரிய தக்காளி வளர்ந்துருக்குன்னு. கிட்டத்தட்ட 350 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். அடேங்கப்பா, இதனால நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும்ல. சரி, நான் நகரத்துக்கு கிளம்புறேன். இதெல்லாம் விற்கணும் இல்லையா? நீ இந்த ஃபெர்டிலைசரை தண்ணியில மிக்ஸ் பண்ணி தெளிச்சு விடு. ஆனா அளவு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, என்ன? நிச்சயமாங்க. கிஷன் தக்காளி எல்லாத்தையும் டெம்போல நினைச்சுக்கிட்டு கிளம்பிட்டாரு. இங்க கவிதா ஃபர்டிலைசரை வயல்ல தெளிக்கணும். 2 கைப்பிடிக்கே இவ்வளவு பெரிய தக்காளியா? அப்ப நான் 3 கைப்பிடி சேர்த்துக்கிறேன். இன்னும் விளைச்சல் ரொம்ப நல்லா இருக்கும். கவிதா 3 கைப்பிடி அளவுல கெமிக்கல் ஃபர்டிலைசரை தண்ணியில மிக்ஸ் பண்ணி தக்காளி செடிகள்ல தெளிச்சு விட்டா. அடுத்த முறை வளர்ந்த தக்காளி எல்லாம் முன்ன விட கொஞ்சம் பெருசா இருந்தது. வாவ், ரொம்ப அற்புதமான பொருள். அப்புறம் என்ன, கவிதா அப்புறம் தொடர்ந்து கெமிக்கல் ஃபர்டிலைசரை தேவைக்கு அதிகமா தண்ணியில மிக்ஸ் பண்ணி செடிகள்ல தெளிச்சா. நாம கொஞ்ச நாளைக்கு கெமிக்கல் ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணவே கூடாது. ஆனா ஏன்? ஏன்னா அதிகமான கெமிக்கல் ஃபெர்டிலைசரை பயன்படுத்துறதுனால செடிக்கும் மண்ணுக்கும் பாதிப்பு ஏற்படும். இதுல என்னங்க பெருசா பாதிப்பு வந்துட போகுது? இது உண்மையிலேயே நல்ல மருந்து தாங்க. கவிதா, தேவைக்கு அதிகமான எந்த ஒரு பொருளும் நிச்சயமா பாதிப்பை தான் ஏற்படுத்தும். நீ அடுத்த 2 விளைச்சலுக்கும் கெமிக்கல் ஃபெர்டிலைசரை பயன்படுத்தாத. சரிங்க, நீங்க சொன்னா சரிதான். கவிதா கிஷனுக்கு சரின்னு சொல்லிட்டா. ஆனா அவ மனசுல இன்னும் கெமிக்கல் ஃபர்டிலைசரை பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டா. அதனால கிஷன் அவ்வளோ தூரம் வேண்டான்னு சொல்லி கூட கவிதா செடிங்க மேல கெமிக்கல் ஃபர்டிலைசரை பயன்படுத்தினான். அடுத்த விளைச்சல்லையும் தக்காளி ரொம்ப பெருசா இருந்தது. அதை பார்த்துட்டு கிஷன் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு. இந்த தக்காளி இவ்வளவு பெருசா எப்படி வளர்ந்தது? கெமிக்கல் ஃபர்டிலைசரை பயன்படுத்தினியா என்ன? இல்லையே, நான் மருந்து தெளிக்கவே இல்லையே. ஒருவேளை முதல்ல போட்ட கெமிக்கலோட விளைவா இருக்கும். அப்படியும் கூட இருக்கலாம். கவிதா கிஷன் கிட்ட பொய் சொல்லியே தக்காளி செடிகள்ல கெமிக்கல் ஃபர்டிலைசரை தெளிச்சுக்கிட்டு இருந்தா. கவிதாவோட மனசுல அதிகமான லாபத்தை சம்பாதிக்கணும்ன்ற ஆசை இருந்தது. சில மாசங்களா எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனா மெல்ல சில தக்காளி செடிகள் காஞ்சி போக ஆரம்பிச்சது. அடடா, என்ன ஆச்சு? இதுங்களுக்கு என்ன ஆச்சு? நேத்து வரைக்கும் நல்லா இருந்துச்சே. அநேகமா கெமிக்கல் ஃபர்டிலைசரோட விளைவா தான் இருக்கும். நான் இந்த செடியை பிடுங்கி வீசிடுறேன். இங்க ஒரு புது செடியை வைப்போம்.
அப்புறம் இது மொத்த வயலையும் நாசமாக்கிடும். சரிங்க. கிஷன் செத்து போன செடிகளை பறிச்சுட்டு அங்க புதுசா செடியை நட்டான். ஆனா அடுத்த நாள் அந்த செடியும் செத்து போச்சு. அட ராமா, ஏன் இப்படி ஆகுது? மறுபடியும் ஏன் இந்த செடி இப்படி ஆயிடுச்சு? தெரியலையே. நான் போய் வேளாண்மை விஞ்ஞானியை கூட்டிட்டு வரேன். கிஷன் பக்கத்துல இருந்த வேளாண்மை தொழில் அங்கேருந்து ஒரு விஞ்ஞானிய வயலுக்கு கூட்டிட்டு வந்தாரு. இங்க பாருங்க, இந்த செடியை நேத்து தான் நாங்க நட்டோம். அப்புறம் இதோட நிலைமை இன்னைக்கு இப்படி இருக்கு. நான் இந்த மண்ணை சோதனை பண்ணி பார்க்கணும். விஞ்ஞானி கொஞ்சம் மண்ணை சாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டாரு. அந்த மண்ணை அவரு சோதனை பண்ணி பார்த்தபோது அந்த மண்ணுல தேவைக்கு அதிகமான கெமிக்கல்ஸ் கலந்திருந்தது. உங்க மண்ணு கெட்டு போயிடுச்சு. நீங்க தேவைக்கு அதிகமான கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணதுனால உங்க மணல்ல வெறும் கெமிக்கல்ஸ் மட்டும்தான் இருக்கு. இங்க இனிமே செடி வளர்றது ரொம்ப கஷ்டம். இப்போ மீதி இருக்கிற இந்த செடிகள்ல தயவு செஞ்சு கொஞ்சம் கூட ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணாதீங்க. இதை கேட்டதும் கிஷனும் கவிதாவும் ரொம்ப அதிர்ச்சியில இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நீங்க வேண்டான்னு சொன்னீங்க, நான் தான் கெமிக்கல் யூஸ் பண்ணேன். கவிதா கிட்ட இருந்த கொஞ்சம் பேராசனால நல்ல ஒரு வளமான நிலத்தை தரிசு நிலமா மாத்திட்டா. ஒருவேளை கெமிக்கலை பயன்படுத்தாம அவங்க விவசாயம் பண்ணிருந்தா ஒருவேளை அவங்க குறைவா சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா அவங்களோட வயல் வளமாவும் அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமாவும் இருந்திருக்கும். சமீர் அப்புறம் கோலு அவங்களோட குடும்பத்தோட சம்ராட் நகர் காலனில வாழ்ந்துட்டு இருக்காங்க. சமீரோட குடும்பம் பணக்கார குடும்பம் தான். ஆனா அவன் எப்பவுமே அடுத்தவங்க கிட்ட இருந்து புடுங்கி இல்லனா பெரியவங்களை கேட்டு சாப்பிட்டுட்டே இருப்பான். ஆனா 7 வயசு சோனு ரொம்பவே குறும்புக்காரன், ஆனா நல்லவன். ஒரு நாள் பிளே கிரவுண்ட்ல, அட சிண்டு, கொஞ்சம் இங்க வா. ஆனே சொல்லுங்க. சிண்டு, உனக்கு நல்ல கிரிக்கெட் விளையாட வர மாட்டேங்குது. நீ கத்துக்கிறியா? ஆமா, நான் கத்துக்கணும். கத்துக்கணும்னா அந்த சிப்ஸை நீ ஃபர்ஸ்ட் எனக்கு கொடு. அண்ணே, என்கிட்ட இதை தவிர சிப்ஸ் இல்லை. நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். நீ எனக்கு இதை கொடுக்கலனா? சமீர் அத்தனை வாட்டி கேட்டும் கூட சிண்டு சிப்ஸ் கொடுக்கவே இல்ல. அதனால சமீர் அவன் கிட்ட இருந்து புடுங்கி சாப்பிட்டுட்டான். சிண்டு அழுதுகிட்டே தன்னோட ஃப்ரெண்ட் கோலு கிட்ட போனான். என்னாச்சு சிண்டு, எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? அண்ணே, சமீர் அண்ணன் என்னோட சிப்ஸை பிடிங்க சாப்பிட்டுட்டாங்க. சும்மாரு, வா எல்லாரும் சேர்ந்து அந்த சமீருக்கு நல்ல பாடத்தை போகட்டலாம். ஆமா சிண்டு, நீ சும்மா இரு, நாங்க இருக்கோம்ல. சிண்டுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சமீர் கிட்ட போய் இப்படி சொன்னாங்க. அண்ணா, எதுக்கு நீங்க எங்க ஃப்ரெண்டோட சிப்ஸை சாப்பிட்டீங்க? ஆமா, என் ஃப்ரெண்டோட சிப்ஸை எதுக்கு பிடிங்க சாப்பிட்டீங்க நீங்க? அவங்க சிப்ஸை திருப்பி கொடுங்க. அட என்னடா இது, வந்து லூசு மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னோட சிப்ஸ் எல்லாம் நான் சாப்பிடல. எதுக்கு நீங்க பொய் சொல்றீங்க? நீங்க தான் என்னோட சிப்ஸை சாப்பிட்டீங்க. நான் தான் சிப்ஸ் சாப்பிட்டேன்னு உங்ககிட்ட ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா? போங்க இருந்து, இல்லனா அடிச்சு துரத்துருவேன். சமீர் எல்லா குழந்தைங்களையும் பயம்பூத்தி அங்க இருந்து துரத்து விட்டுட்டான். எல்லாருமே அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அப்புறம் சிண்டுக்கு ஆறுதல் கொடுத்தாங்க. சிண்டு, நீ சும்மா இரு, நான் சிப்ஸ் எடுத்துட்டு வரேன், அதுல நீ சாப்பிடு, சரியா? ஆமா ஆமா, போலு சரியா தான் சொல்றான். இன்னொரு வாட்டி சமீரனாக்கு நம்ம சொல்லலாம். எல்லா குழந்தைங்களும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. கோலு வீட்டுக்கு போனதுமே அவங்க அம்மா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். இத கேட்டு அடுத்த வாட்டி சமீர் இப்படி செஞ்சா அவனை விடக்கூடாதுன்னு கோலுவோட அம்மா சொன்னாங்க. நான் கண்டிப்பா அப்படியே பண்றேன். கண்ணா, தப்பு செய்யறவங்கள நாம தட்டி கேட்டாகணும். அடுத்த நாள் சிண்டுவும் கோலுவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அப்பதான் சிண்டு சாக்லேட் எடுத்துட்டு வந்தான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்பதான் சமீர் அந்த இடத்துக்கு வந்து அவங்கள சாக்லேட் கேட்டான். குழந்தைங்க சாக்லேட் கொடுக்கல. அப்போ சமீர் அவங்க கிட்ட இருந்து வலுக்கட்டாயமா புடுங்கி சாப்பிட்டுட்டான். எல்லா குழந்தைங்களும் அழுதுகிட்டே சமீரோட வீட்டுக்கு போனாங்க. ஆண்டி, இங்க பாருங்க, சமீர் அண்ணன் எங்க கிட்ட சாக்லேட் புடுங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏண்டா இல்லாதது பொல்லாதது சொல்லிட்டு இருக்கீங்க? என் பையன் அப்படிப்பட்டவன் கிடையாது. சமீர் அண்ணன் எல்லாருக்குமே தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பிடுங்கி எங்ககிட்ட இருக்கிற தீனி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் விட்டுடுறோம், ஆனால் இந்த வாட்டி நாங்கள் விடவே மாட்டோம். என்னடா சொல்ல வரீங்க? என்ன மிரட்டிட்டு இருக்கீங்களா? இல்லை ஆண்டி, நாங்கள் நல்லபடியாக தான் சொல்கிறோம். ஆனால் உங்கள் பையன் எங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. போங்கடா, ஓடுங்க இங்க இருந்து. பசங்க எல்லாரும் ஓடிட்டாங்க.
அப்புறம் சமீர் வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அம்மா நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அவனை நல்லா திட்டி விட்டாங்க. சமீர் கண்ணா, நீ ஏன்டா குழந்தைங்களை படுத்திட்டு இருக்க? அந்த குழந்தைங்க வீட்டுக்கு வந்து உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அட அம்மா, நான் ஒன்றும் பண்ணலாமா. இது நடந்த சில நாட்களுக்கு அப்புறம் கோலு கடையில இருந்து டொமேட்டோ சாஸை வாங்கிட்டு வந்துட்டு இருந்தான். வழியில சமீர் அவனை பார்த்துட்டான். டொமேட்டோ சாஸை பார்த்ததுமே அவனோட வாயில தண்ணி ஊறிடுச்சு. அவன் கோலுவை நிறுத்தி சாஸை கேட்டான். ஆனா கோலு கொடுக்கவே இல்லை. சமீர் அந்த பாட்டில கோலு கிட்ட இருந்து புடுங்கிட்டு இருந்தான். ஏய் கோலு, இந்த சாஸ் பாட்டில் என்கிட்ட கொடு, நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறமா உனக்கு கொடுத்துட்றேன். விட்றா. இல்லை, நான் கொடுக்க மாட்டேன். கோலு, கொஞ்சம் கொடு, நான் சாப்பிட்டு தரேன். கொடுக்கலன்னா அப்புறம் மறுபடியும் அழ வேண்டியது வரும். மார்க்கெட்ல எல்லாரும் அவங்களையே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பதான் கோலு அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் இப்படி அழறத பார்த்து எல்லாரும் கேட்டாங்க. டேய், அந்த பையனுக்கு ஏன்டா தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்க? இல்லை அங்கிள், இவன் என்னோட தம்பி. அப்படியே ஜாலியாக நான் இவன்கிட்ட தமாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அவ்வளோதான். அப்புறம் எல்லாரும் அவங்களோட வழியில போயிட்டாங்க. அப்பதான் அந்த பாட்டிலோட மூடி திறந்துக்கிச்சு. அப்புறம் அந்த சாஸ் போய் ஒரு ஆளோட சட்டை மேல சிந்திடுச்சு. சமீரும் கோலுவும் ஷாக் ஆயிட்டு அந்த ஆளையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவரு கோவமா இப்படி சொன்னாரு. ஏய், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன குழந்தைங்களா நீங்க? இல்லை அங்கிள், ஹோலி கொண்டாடிக்கிட்டே இருந்தோம். உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி ஹோலி. உங்களுக்கு என்ன பைத்தியமா? போங்கிறது. அந்த ஆளு கோவமா அங்க இருந்து போயிட்டாரு. அப்புறம் சமீர் கோலு கிட்ட இருந்து சாஸை பிடுங்கிட்டு இருந்தான். அப்பதான் எதிர்கடையில இருந்து வெளியில வந்த அந்த கடைக்காரரோட சட்டை மேலேயும் சாஸ் விழுந்துருச்சு. அப்ப அந்த கடைக்காரரு அவங்கள பார்த்து கோவமா கத்தினாரு. டேய் பசங்களா, என்னடா பண்றீங்க? என்னோட துணியெல்லாம் நாசமாக்கிட்டீங்க. அட கவலைப்படாதீங்க அங்கிள், ஹோலி, நாங்கள் ஹோலி கொண்டாடுறோம். உங்களுக்கு என்ன பைத்தியமா? இப்ப எங்கடா ஹோலி? ஹோலிக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. அட ஆமாம் அங்கிள், ஆனால் எங்களுக்கு ஹோலி இன்னிலிருந்து ஆரம்பம். வாங்க ஹோலி விளையாடலாம். என்னடா சொல்ற? புதுசா ஒரு ஹோலிய கொண்டாடுற நீயே? என்னோட கடையில நிறைய எக்ஸ்பைரி ஆன சாஸ் எல்லாம் இருக்கு. வா, அதை எடுத்துக்கிட்டு அதுலயும் நம்ம ஹோலி விளையாடலாம். சரிதான் அங்கிள், வாங்க வாங்க. இதை கேட்டு கோலுவும் சந்தோஷப்பட்டான். அப்புறம் கடைக்காரன் கிட்ட இருந்து எல்லா எக்ஸ்பைரியான சாஸ் பாட்டில்ஸையும் எடுத்துக்கிட்டு அதை வச்சு ஹோலி விளையாடிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து மார்க்கெட்ல இருக்கிற மத்தவங்க இப்படி சொன்னாங்க. அடோ சேட்டு, என்ன பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? சாஸ் எல்லாம் எதுக்கு வீணாக்குறீங்க? அட இல்ல சுரேஷ், இதெல்லாமே எக்ஸ்பைரியான சாஸ். இதை யூஸ் பண்ணி நாங்க புதுவிதமான ஹோலிய கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். ஆமாம் அங்கிள், ஆமாம். இதால நம்ம உடம்புக்கு கெடுதலே இல்லை. அதே மாதிரி நமக்கு ஹோலியும் ரொம்ப நல்லா நடக்கும். ஒடுங்கப்பா, நல்லதா போச்சு. இது ஒரு நல்ல ஐடியா. இரு, நானும் என் கடையிலேருந்து எக்ஸ்பைரி ஆன சாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வரேன். ஆமாம் அங்கிள், சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. அவங்க இப்படி பண்றத பார்த்து எல்லா கடைக்காரங்களும் அவங்களோட சாஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் மார்க்கெட்ல இருக்கிற ஒரு காலியான இடத்துல சாஸாலேயே ஒரு குளத்தை தயார் செஞ்சு அங்க ஹோலி விளையாடிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த ஹோலியை ரொம்ப அற்புதமா செலிப்ரேட் பண்ண வச்சதுக்கு. அட நன்றி நான் தான் சொல்லணும்ப்பா. எக்ஸ்பைரி சாஸை என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. எப்படியாச்சும் சந்தோஷப்படலான்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். இதால நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த சாஸ் ஹோலிய அடுத்த 2 நாள் வரை கொண்டாடினாங்க. அப்புறம் இந்த ஹோலி மீடியால பெரிய நியூஸ் ஆயிடுச்சு. அதனால தூரத்துல இருந்து கூட நிறைய பேர் வந்து சாஸ் ஹோலிய கொண்டாடினாங்க. மீடியாக்காரங்க சமீரையும் கோலுவையும் இன்டர்வியூ எடுத்தாங்க. அதே நேரத்துல சமீர் தன்னோட தப்ப உணர்ந்துட்டான். அன்னில இருந்து அவன் எந்த குழந்தையும் படுத்தல. அப்புறம் கோலுக்கு சாஸ்கான காசையும் கொடுத்துட்டான்.